ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, லாயர் கேம் சீசன் 1 எபிசோட் 3. கேம் முடியறதுக்கு சில வினாடிகளே இருக்கிற தருணத்துல கேமும் முடிஞ்சுது. அண்ட் அதே சமயத்துல ஃபுஜிசாவா சந்தோஷத்துல கொண்டாடுறான். இன்னொரு பக்கம் கன்சாகிக்கு தான் கடக்காரி ஆயிட்டமே அப்படின்னு அவ அலறிக்கிட்டு இருக்கிறா. வீட்டு காலிங் பெல்ல யாரோ ஒரு மர்ம நபர் அடிக்கிறாங்க. இவனுக்கு யாருன்னே தெரியல. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களே, மறுபடியும் பணத்த புடுங்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்களோ அப்படின்னு, யார் வேணும் அப்படின்னு ஃபுஜிசாவா கேட்கும்போது, நாங்க லயர் கேம்ல இருந்து வந்திருக்கிற ஆஃபீசர். அந்த டோர்னமெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். அதனால அந்த கேம மணிய கலெக்ட் பண்றதுக்காக இப்ப இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு அவனும் சொல்லும்போது, "ஓ! நீங்க கேம்ல இருந்து வந்திருக்கிறீங்களா? சரி வாங்க, வாங்க" அப்படின்னு ஃபுஜிசாவ உள்ள அழைக்கிறாப்புல. அண்ட் அவருமே வந்ததுக்கப்புறம், "அடேங்கப்பா! உங்ககிட்ட 200 மில்லியன் அப்படியே இருக்குதா? அப்படின்னு இந்த கேம்ல நீங்க தான் ஜெயிச்சிட போகுது" அப்படின்னு அந்த ஆஃபீசர் சொல்றாப்புல. "ஆமா சார்" அப்படின்னு அவனும் சொல்றானா, "சரி ஓகே, நான் பணத்த எண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. அத எண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட அந்த பணத்த எல்லாத்தையும் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்றானா, "சரி ஓகே, நீங்க இஷ்டம் போல எண்ணி பாருங்க. அண்ட் நான் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல 100 மில்லியன் எனக்கு தானே" அப்படின்னு ஃபுஜிசாவா சொல்லும்போது, "கவலையே படாதீங்க. அந்த 100 மில்லியன் உங்களுக்கு தான்" அப்படின்னு அவனும் சொல்றானா, பின்னாடி கன்சகி கதை எழுதிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல கேமுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளதான். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருச்சு அத தாண்டியுமே. அப்பாடா! ஒரு வழியா அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? கிளப்புக்கு போலாமா? இல்ல என்ன அடிமைப்படுத்துறதுக்காக சம்பளம் குடுக்காம வேலைக்கு வச்சிருந்தானுங்களே, அவனுங்கள என் காலுக்கடியில போடுறதா? இல்ல ஏகப்பட்ட பெண்கள என் கவர்ச்சி வலையில விழுக வைக்கிறதா? அப்படின்னு அவன் உல்லாசமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். அண்ட் இன்னொரு பக்கம் காலிங் பெல் அடிக்கிறாங்க. உங்களுக்கு யார் வேணும்னு கேட்கும்போது, "நாங்க கேம் டோர்னமெண்ட்லருந்து வந்திருக்கிறோம். உங்க பணத்த கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறோம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! உங்களோட ஃப்ரெண்ட் ஏற்கனவே இங்க வந்து பணத்த கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாப்ல. நீங்க ஏன் லேட்டா வந்திருக்கிறீங்க? சரி உள்ள வாங்க, உள்ள வாங்க. அவரு இங்க தான் இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீசர்ட்ட உள்ள கூப்பிடுறாப்புல. உள்ள வந்து பார்த்தா தெரியுது, அவனுக்கு பெரிய பல்பு இருக்குது. ஏன்னா, அந்த இடத்துல பொய்யான ஆஃபீசரா வந்திருக்கிறது நம்பளோட அக்கியாமா. ஸோ, அக்கியாமாவ அங்க பார்த்த உடனே இவன் ஆச்சரியப்பட்டுட்டான். "என்னாச்சு? என்ன நல்லா ஏமாந்துட்டியா ஃபுஜிசாவா? இதுக்கு மேல அந்த பணம் எல்லாமே இப்ப கன்சாகியோடது தான். ஏன்னா, நீ ஏற்கனவே இங்க ஏமாந்துட்ட. இப்ப அந்த முழு பணமும் கன்சாகி கிட்ட தான் இருக்குது" அப்படின்னு கன்சாகி கிட்ட அந்த பணத்த முழுசா குடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த பணத்த நாங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆஃபீசர்ஸ் எல்லாருமே கன்சாகி கிட்ட இருக்கிற பணத்த செக் பண்றாங்க. இப்ப அந்த கேம்ல கன்சாகி தான் ஜெயிச்சது. இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிருச்சு. "ஏலாம் மனுஷங்களாடா நீங்கலாம், சொன்ன டைமுக்கு கரெக்ட்டா வர மாட்டீங்களா? அவன் எவ்வளோ நேரமா வந்து கரெக்ட்டா போட்டுருக்கான் பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "நாங்க மென்ஷன் பண்ண டைம் 6 மணி தான். அதுக்கு ஏத்த மாரி தான் நாங்களும் கரெக்ட்டா வந்திருக்கிறோம்" அப்படின்னு சொல்லும்போது, "6 மணியா? இதுல 5 மணின்னு இருக்குது. அப்படின்னா என்ன பார்த்தா என்ன கேனைய மாரி தெரியுதா?" அப்படின்னு ஃபுஜிசாவா சண்ட போடும்போது, இங்க தான் நம்ம கான் ஆர்டிஸ்ட் அகியாமா அவனோட மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறான். இவனுக்கு வந்த போஸ்ட்ட அவன் எடுத்து அந்த டேட்ட, டைம மட்டும் மாத்தி வச்சிருக்கிறான். ஆக்சுவலி அவங்க மென்ஷன் பண்ணது 6 மணி தான். இவன் தான் 5 மணின்னு வேணும்னே மென்ஷன் பண்ணி வச்சிருந்திருக்கிறான். இதுல இவனுமே ஈஸியா வந்து விழுந்துட்டான். காரணம், இவன் முழு நாளும் இவனையே பாதுகாத்துட்டு இருந்ததுனால, இவன் போஸ்ட் ஆஃபீஸ்ல வர்றத எதையுமே கவனிச்சிருக்க மாட்டான். அதனால தான் நம்ம மாஸ்டர் பிளான் அக்கியாமா இங்க போட்டாப்ல. ஸோ இது எல்லாமே ஒரு பிளான் தான். அண்ட் இந்த பிளான்ல அவன் ஜெயிச்சுட்டான். இந்த கேம்ல நீ தோத்துட்ட. ஸோ இப்ப முழு பணத்தையுமே இப்ப நம்ம கன்சகி தான் வச்சிருப்பா. ஏன்னா இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இந்த கேம்லயும் தோத்துட்ட. அவ்வளோதான். நீ இப்ப 100 மில்லியனுக்கு கடகாரன் ஆயிட்ட. உன்னால என்ன பண்ண முடியும்? அத பண்ணிக்கோ அப்படின்னு ஃபுஜிசாவா இந்த இடத்துல பேந்த பேந்த நின்னுகிட்டு இருக்கும்போது அக்கியாமா பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா, "நீ அந்த பணத்த காப்பாத்துறதுல தான் ரொம்பவே குறிக்கோளா இருந்த. அந்த பணத்துக்கிட்ட யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு அந்த இடத்த விட்டு அசையாம இருந்த. அதுதான் எனக்கும் தேவைப்படுது. போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற உன்னோட லெட்டர் எடுத்து மாத்துறதுக்கு எனக்கு அது நல்ல சமயமா இருந்தது" அப்படின்னு அக்கியாமா சொல்றான். "ஐயய்யோ! எல்லாமே இப்படி பாழா போச்சே" அப்படின்னு அவனுமே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அவன் கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்துல, "நீங்க 100 மில்லியனுக்கு கடகாரன் ஆயிட்டீங்க. மரியாதையா அந்த பணத்த கட்டிருங்க" அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்தாங்க உங்களோட மீதி பணம் அப்படின்னு நம்ம கன்சாகி கிட்ட அவங்களோட 100 மில்லியன் யென குடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பணத்த அவளும் வாங்கிட்டா. அண்ட் அக்கியாமா-சான், இந்தாங்க நீங்க, உங்களுக்கு நான் சொன்ன மாரி இந்த 50 மில்லியன நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப் படி அந்த 50 மில்லியன குடுத்துட்டா. இன்னொரு பக்கம் ஃபுஜிசாவா 100 மில்லியனுக்கு கடன்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு அவனும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணுக்கு தான் ரொம்பவே ஹானஸ்ட்டா இருப்பாள்ல, அத பார்த்துட்டு உண்மையிலேயே கண் கலங்கிட்டு இருக்கிறா. சரி இப்ப அந்த ஆள் என்ன பண்ணுவாரு? கண் கலங்கிட்டு இருக்காரே, கடன்காரன் வேற ஆயிட்டாருன்னு கேட்கும்போது, அவன் என்ன பண்ணுவான்? இதுக்கு மேல அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது பார்ப்பான். இல்லன்னா தற்கொலை பண்ணிட்டு சாவான் அப்படின்னு அக்கியாமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு மனசு கேட்காம அவ பாட்டுக்கு அந்த பணப்புட்டிய தூக்கிட்டு "ஃபுஜிசாவா சென்சை" அப்படின்னு கூப்பிடுறா. இவன் ஆச்சரியத்தோட ரொம்பவே கோவத்தோட நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அண்ட் அவளுமே கூப்பிடும்போது, "கன்சகி நீ எதுக்கு இங்க வந்திருக்கிறன்னு" அவ கோவமா பேசுறான். "இந்தாங்க என்னோட ஷேர் 50 மில்லியன். இத நீங்களே வச்சுக்கங்க. இத வச்சுக்கிட்டு உங்களோட கடன அடைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளவு தான் இருக்குது. நீங்க இத மட்டும் வச்சுக்கங்க" அப்படின்னு ஜெயிச்ச பணத்த அவ முழுசா அப்படியே குடுத்துட்டா. இத பார்க்கும்போது நம்ம ஃபுஜிசாவாவுக்கு செருப்புல அடிச்ச மாரி ஆயிப்போச்சு. ஏன்னா, தான் ஸ்டூடண்ட் அப்படின்னு நம்பாம, அவன் அந்த கேம்ல ஜெயிக்கிறத மட்டும் குறியா இருந்தான். ஆனா இவன் என்ன பண்ணான், "நீங்க என்னைக்குமே என் பெஸ்ட் டீச்சரு. அதனால நீங்க மத்தவங்களுக்கு டீச் பண்றத என்னைக்குமே நிறுத்தக்கூடாது. ஸோ அதனால நீங்க உங்க முழு மனசோட இந்த கடன் அடைக்கிறதுக்கான வேலைய பாருங்க" அப்படின்னு அவளோட பணத்த குடுத்துட்டா.
நானும் மத்தவங்கள முழுசா நம்புறேன். இதுக்கு மேல நான் இந்த மாரி செய்யவே மாட்டேன் அப்படின்னு அவனுமே கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த பணத்த குடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. அதே சமயத்துல அக்கியாவுமே இந்த பணத்தையும் அவன்கிட்டயே குடுத்துரு. எனக்கு இந்த பணம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா எதுக்காக? இது உங்க ஷேர் தானேன்னு கேட்கும்போது, தேவையில்ல. நீயே அவ்வளோ நல்லவளா அந்த பணத்த குடுக்கும்போது, அத நான் வச்சுக்கிட்டா மட்டும் எனக்கு என்ன உபயோகமா இருக்க போகுது. அதனால இந்த பணத்த நீ அவன்கிட்டயே குடுத்துரு. அது உனக்கு உபயோகமா இருக்கும். இல்லன்னா அவனுக்கு கூட உபயோகமா இருக்கும். நான் ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் மோசமானவன் கிடையாது அப்படின்னு அக்கியாமா பேச பேச, இவளுக்கு ரொம்பவே நம்ம அக்கியாமா ஒரு பெரிய மனுஷன் மாரி தெரியிறா. ஸோ, அதனால அந்த பணத்தையுமே பார்த்தீங்கன்னா, முழுசா இப்போ ஃபுஜிசாவாட்ட குடுத்துட்டாங்க. ஃபுஜிசாவோட கடன் இப்ப முழுசா முடிஞ்சிருச்சு. நிஜமாலுமே நீங்க ரொம்பவே நல்லவர் தெரியுமா? உங்கள நான் ரொம்பவே மோசமானவர்ன்னு நெனச்சேன் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது. இப்ப அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு இங்க கன்சகி சொல்றா. ஆனாலுமே நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் தந்தே ஆகணும். சொல்லப்போனா என் வீட்ல நான் பணத்த சேர்த்தி வச்சிருக்கிறேன். அந்த பணத்த நான் உங்களுக்கு கொஞ்சம் குடுக்குறேன் இருங்க. ஒரு 50,000 வான் வச்சிருப்பேன் நானு. வாங்க நான் வந்து குடுக்குறேன் அப்படின்னு அவ வீட்டுக்கு போறா. ஸோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எதுக்கு இப்படிலாம் தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அக்கியாமா பேசவே, அவளும் வீட்டுக்கு போய் இருங்க நான் பணத்த தரேன் அப்படின்னு அவளும் கதவ தொறக்கிறா. ஒரு போஸ்ட் வந்திருக்குது. அதுவும் லயர் கேம்ல இருந்து. இவ ஆச்சரியப்படுறா. ஐய்யய்யோ! இப்ப தானே ஒரு கண்டம் முடிஞ்சது. மறுபடியும் இந்த கண்டம் வந்துருச்சா அப்படின்னு தொறந்து பார்க்கும்போது, ரவுண்ட் 2க்கு லயர் கேம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போஸ்ட். ஸோ, இத பார்க்கும்போது அவ ரொம்பவே பதட்டம் அடையறா. இதெல்லாம் நீ கண்டுக்காத. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்ப தான் முடிஞ்சிருக்குது. செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் ஆரம்பிக்கும் போதுன்னா, இது நீ எல்லாம் நீ பெருசா எடுத்துக்கவே தேவையில்ல. இந்த கருமத்தெல்லாம் நீ கண்டுக்காத. உன்னோட சாதாரண வாழ்க்கைய நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு அக்கியமா சொல்றாப்ல. நிஜமாலும் தான் சொல்றீங்களா? இத நான் கண்டுக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லும்போது, இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. இது கவர்ன்மென்ட் லீகல் கூட இல்ல. இது இல்லீகல். அதனால இது யார்கிட்டயுமே போய் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. இது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு பணமும் தேவையில்ல. நீயே வச்சுக்க அப்படின்னு அக்கியமா சொல்லிட்டு போயிடுறாப்ல. உனக்கு ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிறாப்புல. இன்னொரு பக்கம் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ரவுண்ட் 2வும் ஆரம்பிக்க போகுது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த கேம்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? இல்ல. வேண்டாம். அதுல எதுவும் முன்ன பின்ன தெரியாம நான் அங்க எங்க போய் பார்ட்டிசிபேட் பண்றது? அதனால நான் எதுவுமே பண்ண போறதில்ல அப்படின்னு இவளும் கம்முனு இருக்கிறா. பட் ஒரு குத்தமுள்ள நெஞ்சு குறுமுறுக்கிற மாரி, இவன் ஆர்வம் இவளுக்கே முட்டுக்கட்ட போடுற மாரி, இந்த வாசல்ல யாரோ வந்து நிக்கிறாப்ல. அது யாரு? இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்ச அந்த வக்கீல் தான். ஆக்சுவலி நீ அன்னைக்கு சொன்ன கதை உண்மையிலேயே உண்மையா இருந்தது. அதனால தான் உனக்கு நான் இப்ப உதவி பண்ண வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அந்த வக்கீல் சொல்லும்போது, ஆக்சுவலி ஏற்கனவே எனக்கு ஒரு கான் ஆர்டிஸ்ட் உதவி பண்ணிட்டாப்ல. ஹக்கீமா எனக்கு உதவி பண்ணிட்டாப்ல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சுட்டேன். ஆனா செகண்ட் ரவுண்டுக்கு இப்ப மறுபடியும் என்ன கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, "அத நீ என்ன பண்ண? ஹக்கீமா கிட்ட சொன்னியான்னு?" கேட்கும்போது, "சொன்னேன். அவரு இது பெரிய விஷயமா எடுத்துக்காத. நீ அத கண்டுக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு" அப்படிங்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவ புலம்பும்போது, "நீ அத பத்தியெல்லாம் எதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா இது அவர் சொன்ன மாரி இது கவர்ன்மென்ட் இல்லீகல் கேம் தான். ஒருவேளை என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஒரு வக்கீலா நான் உனக்கு எதிர்த்து நிக்க முடியும். நீ அவங்க கிட்ட போயி, இங்க பாருங்க இதெல்லாம் கவர்ன்மென்ட் இல்லீகலான ஒரு விஷயம். நீங்க என்ன வலுக்கட்டாயப்படுத்தி இதுல நீங்க கேம்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா, நான் மறக்காம போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் அப்படின்னு நீ போய் அவங்கள மிரட்டு. இது எல்லாத்தையுமே மீதி நான் பார்த்துக்கிறேன். ஒரு வக்கீலா நான் உன் கூடயே நிப்போமா அப்படின்னு இவனும் பேசிட்டு இங்கிருந்து போயிட்டானா, ச்சே! எந்த மாரி ஒரு வக்கீல் எனக்கு கிடைச்சிருக்கிறாப்ல அப்படின்னு இவ்ளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இவன் மாத்தி அக்கியம்மாவுக்கு கூப்ட்டுருப்பா. அக்கியம்மாவும் இப்ப திரும்ப கூப்பிடுறான். என்னாச்சு உனக்கு? ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, இல்ல அக்கியம்மா சான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவளும் சொல்லிட்டா. என்னடா இது பிரச்சனைன்னு கூப்ட்டுருப்பான்னு பார்த்தா, இவ எதுவுமே இல்லன்ட்டு இருக்கிறானே அப்படின்னு அக்கியம்மா ஒரு மாரி பேந்தாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாளா? அந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்த அட்ரஸுக்கும் இவ கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்கிறா. ஏதோ டவுட்டா இருக்குது அப்படின்னு அக்கியாமும் வீட்ல கதவ வந்து தட்டி பார்க்குறான். ஆனா கதவு தொறக்கல. ஸோ அந்த போஸ்ட் ஆஃபிஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற அட்ரஸுக்கு இவ போய் தொலைஞ்சிட்டு போல அப்படின்னு அக்கியாமா ஒரே சந்தேகத்தோடவே இருக்கிறான். இவளுமே அந்த அட்ரஸ்க்கே தான் போறா. அந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டை மாரி இருக்குது. அந்த கேசல்குள்ள அவ வாசல்ல நிக்கும்போதே, "இங்க பாருங்க, இந்த ரவுண்ட் 2க்கு லயர் கேம்ல உங்கள அன்புடன் வரவேற்கிறோம். உங்களோட இடம் அங்க இருக்குது. நீங்க அங்க போங்க" அப்படின்னு இந்த ஆளு கூப்பிடும்போது, "இங்க பாருங்க, நீங்க இந்த மாரியெல்லாம் நடத்துறது இல்லீகல். நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். என்ன நீங்க வற்புறுத்தீங்கன்னா, நான் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்" அப்படின்னு அவளும் கட்டுப்படுத்தி கத்திக்கிட்டு இருக்கிறா. "என்னது? போலீஸ் கிட்ட போவியா? அப்படின்னா சரி, போறதுன்னா போ. உன்னத்த முதல்ல தூக்கி ஜெயில்ல போடுவாங்க. ஏன்னா, இது யாருமே தடை செய்ய முடியாது. இது யாருமே எதிர்க்கவும் முடியாது" அப்படின்னு அவன் மாஸ்க் எடுக்குறான். மாஸ்க் எடுத்தது யாருன்னு பார்த்தா தான் தெரியுது. இவளுக்கு பொய்யான நம்பிக்கை குடுத்த அந்த வக்கீலு. இந்த வக்கீலு தான் இப்ப இங்க பக்கத்துல இருக்கிறத பார்க்கும்போது, இவன் மறுபடியும் ஏமாற்றப்பட்டா. அந்த ஏமாற்றம் இவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிய குடுக்குது. இந்த அதிர்ச்சியிலேயே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறா. "இங்க பாரு, இந்த கேம்ல இருந்தெல்லாம் உன்னால கண்டிப்பா வெளிய விட்டு போகவே முடியாது. இந்த கேம்ல ஒன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா, நீ இந்த இடத்துல ஜெயிச்சுட்டு தான் போயாகணும்" அப்படின்னு வலுக்கட்டாயமா இவள கேம்குள்ள உள்ள கூட்டிட்டு அந்த கேசல்குள்ள போறாங்க. இந்த கேசல்குள்ள உள்ள போய் பார்த்தா தெரியுது, இவள மாரி ஏகப்பட்ட பேரு ரவுண்ட் 1ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த ஏகப்பட்ட பேர் ஜெயிச்சிருப்பாங்கல்ல, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தலக்கட்டு அப்படின்னு இருக்கிறான். அதாவது கேம மேனேஜ் பண்றான்ல, அந்த மாரி ஒரு ஆள் இருக்கிறான். இந்த ஆளோட பேரு லெரோனிரா. ஸோ இவன் தான் இந்த கேம மேனேஜ் பண்றவன். இந்த ரவுண்ட் 1ல நீங்க ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கத்துல நானும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அக்கியம்மா வராப்புல. நீங்க எதுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்கும்போது,
ஆக்சுவலி உன்ன நான் இத காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அவனும் கண்மூடித்தனமா இந்த கேம்க்குள்ள அந்த கார்ட வாங்கிட்டு வந்துட்டான். இந்த கேம்ல மொத்தமா 22 பேர் இருக்கிறீங்க. அந்த 22 பேரும் 100 மில்லியன் வச்சிருக்கிறீங்க. அந்த 100 மில்லியன ஒண்ணா வச்சாலுமே 2.2 பில்லியன் வருது. அப்படின்னா அந்த 2.2 பில்லியன கண்டிப்பா யாராவது ஜெயிக்கிற ஒருத்தர் மட்டும் தான் அத எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்குமே பணவெறி ஏறிக்கிட்டு இருக்குது. நாம தான் இந்த பணத்துல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இவங்களுக்கு ஒரு சில பேர் வீக்கா இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க ஆக்சுவலி என்னால இந்த நம்பர்ல போட்டியிட முடியாது. இந்த கேம்ல என்னால போட்டியிட முடியாது அப்படின்னு நம்பர் 14 வந்து இங்க நிக்கிறா. ஆக்சுவலி இந்த கேமு ஸ்ட்ராங்கு அத மட்டும் பேஸ் பண்ணது கிடையாது. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட பரவால்ல. உங்களோட நேம் டேக்ல, உங்களோட அந்த ஐடி கார்டுல ஒரே ஒரு பிங்க் டைமண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிங்க் டைமண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் வரும். ஸோ, அதனால உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்ப தான் நீங்க அத வச்சு இந்த கேம ஆடப் போறீங்க அப்படின்னு லெனோரியோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே. இப்ப அந்த கேம தான் என்னன்னு கேட்கும்போது, முதல் கேம நம்ப ஆடுறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டோம். பிளேயர்ஸ் எல்லாரும் பக்காவா ரெடி ஆயிட்டீங்கல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம, நாம இங்க இந்த கேம்ல ஜெயிக்கலன்னா என்ன ஆகும்? அப்படின்னு கேட்கும்போது, ஜெயிக்கலன்னா என்ன ஆகும்? ஜெயிக்கிறவன் இந்த பணத்த எடுத்துட்டு போவான். அண்ட் ஜெயிக்காதவன் அவன் உயிர தான் என்கிட்ட குடுத்துட்டு போவான் அப்படின்னு லெரோனிரா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஐய்யய்யோ! இது என்ன பெரிய விவகாரமா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல இந்த கேமோட ஃபர்ஸ்ட் ரூல் அதாவது ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா, மைனாரிட்டி ரூல் அப்படிங்கிறாங்க. மைனாரிட்டி ரூலா? அப்படின்னு என்னன்னு கேட்கும்போது, ஆக்சுவலி நீங்க சாதாரணமான விஷயம். இந்த மெஜாரிட்டி ரூல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதே மாரி அதுக்கு ஆப்போசிட் இது அப்படின்னு சொல்றான். என்னடா இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அங்க இருக்கிறவங்கலாம் பேந்த பேந்த முழிக்கும்போது, சிம்பிள். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நெறைய பேர்த்துக்கிட்ட மெஜாரிட்டி ஓட் கேட்டு அத நீங்க முடிவு பண்ணுவீங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இந்த கேமு. நீங்க யாரெல்லாம் மெஜாரிட்டி ஓட்டு போடுறீங்களோ, அவங்க எல்லாருமே அவுட்டு. அண்ட் மைனாரிட்டி யாரு போடுறாங்களோ, அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன கேம் ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு லெரோனிரோ கேம் ஆரம்பிக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.